ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ். ஓகே, அதாவது டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்டில் எவ்வளவு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்கும் அதை தான் இப்போ நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். லெட் அஸ் கன்சிடர் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ் ஆஃப் சேம் லென்த். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் நம்ம கன்சிடர் பண்ண கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ். ஓகே, அதாவது இது ஃபஸ்ட்டு சொலினாய்டு, அதோட ஆக்சிஸில் ரெண்டாவது சொலினாய்டு இருக்குது. ஓகேவா, இந்த செட்டப் பேர் தான் என்னென்னா கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ். ஓகேவா, அதாவது ஒரு பெரிய சொலினாய்டு, அதோட ஆக்சிஸில் இன்னொரு சொலினாய்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த செட்டப் பேர் தான் என்னது கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த அவுட்டர் சொலினாய்டு என்ன அப்படின்னா சொலினாய்டு 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா, அந்த இன்னர் சொலினாய்டை சொலினாய்டு 2 அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா, இந்த ரெண்டு சொலினாய்டும் சேம் லென்த்து, அதாவது எல். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஓகேவா, இங்கே நம்ம எடுத்து பார்த்தீங்களா அந்த சொலினாய்டு, அந்த சொலினாய்டோட லென்த்து கண்டிப்பாக அதோட ரேடியஸை விட அதிகமாக தான் இருக்கணும். ஓகேவா, கம்மியாக இருக்கக்கூடாது. ஓகேவா, நம்ம கன்சிடர் பண்ண சொலினாய்டு லென்த்து அதோட ரேடியஸை விட கண்டிப்பாக எப்படி இருக்கணும், கிரேட்டராக தான் இருக்கணும், கம்மியாக மட்டும் இருக்கக்கூடாது. ஏன், அப்போ தான் அங்கே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். இது பாயிண்ட் 2. பாயிண்ட் 3 என்ன அப்படின்னா அதோட ஏரியாஸ். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், ஏ1 என்ன அப்படின்னா சொலினாய்டு 1ஓட ஏரியா, ஏ2 என்னன்னா சொலினாய்டு 2ஓட ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா டர்ன் டென்சிட்டி. ஓகேவா, இப்போ சொலினாய்டு 1ல் இருக்கக்கூடிய டர்ன் டென்சிட்டி N1, சொலினாய்டு 2ல் இருக்கக்கூடிய டர்ன் டென்சிட்டி N2, ரெண்டுமே ஸ்மால் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்ட்டு, சொலினாய்டு 1ல் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை என்னன்னு கன்சிடர் பண்ணுறோம், I1. சொலினாய்டு 1ல் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம், I1 அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது சொலினாய்டு 1ல் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா டெஃபினட்டாக அங்கே என்ன ஆகும், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃபீல்டு லைன்ஸு யார் வழியாக பாஸ் ஆகும், சொலினாய்டு 2 வழியாக பாஸ் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு சொலினாய்டு 1ல் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, அதனால் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன் B1 இஸ் ஈக்குவல் டு μ0 N1 I1. ஓகேவா, இந்த ஈக்குவேஷனை நம்ம எங்கே டெரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா லெசன் 3, அதாவது யூனிட் 3ல் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு இன்சைட் த சொலினாய்டு B1 இஸ் ஈக்குவல் டு μ0 N1 I1, ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இந்த ஃபீல்டு லைன்ஸ் யார் வழியாக பாஸ் ஆகும், சொலினாய்டு 2 வழியாக பாஸ் ஆகும். அப்போ சொலினாய்டு 2ல் கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ அங்கே லிங்க் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னா Φ21 இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் B1 வெக்டார் டாட் DA வெக்டார். ஓகேவா, ஸோ அந்த சொலினாய்டு 2ல் லிங்க் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ, Φ21 இஸ் ஈக்குவல் டு இன்டகரேஷன் B1 வெக்டார் டாட் DA வெக்டார். ஓகேவா, இப்போ இது என்ன ப்ராடக்ட்டு, டாட் ப்ராடக்டா. ஸோ அப்படியே நம்ம அதை மேக்னிடியூடுக்கு மாற்றணும்னா B1 DA cos θன்னு வரும். சரிங்களா, பாரு, Φ21 இஸ் ஈக்குவல் டு B1, அந்த DAவை நம்ம இன்டகிரேஷன் பண்ணோம்னா ஏன்னு வரும். சொலினாய்டு 2வை பொறுத்த வரைக்கும் கிராஸ் செக்ஷனல் ஏரியா A2. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இங்கே டைரெக்டாக A2வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், காஸ் θ. இங்கே θ என்ன அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் B1 அண்டு A2, B1க்கும் A2க்கும் உள்ள ஆங்கிள் தான் θ. ஓகே, அந்த டயக்ராம் பாருங்கள். சரிங்களா, இதுதான் A2. இது நம்ம நார்மல் வரைஞ்சோம்னா அதுதான் A2 வெக்டார், அதாவது ஏரியா வெக்டார். அப்போ இந்த இடத்துல ஏரியா வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த ரெண்டாவது சொலினாய்டு வழியாக உள்ளே பாஸ் ஆகும், ஏரியா வெக்டாரும் அதே தான். சரிங்களா, அப்போ இங்கே பேரலல், அப்போ பேரலல் அப்படின்னா 0 டிகிரி. அப்போது காஸ் 0 1. ஓகேங்களா, காஸ் 0 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா Φ21 இஸ் ஈக்குவல் டு நம்ம ஈக்குவேஷன் 1ல் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா B1, இந்த B1ஓட வேல்யூவை கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. B1 எவ்வளோ இருக்குது பாருங்கள், μ0 N1 I1.
அதை கொண்டு வந்து இந்த B1 பதில் சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. சப்ஸ்டிட் பண்ணோம்னா 5 to 1 இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் N1 I1 அந்த மேலே இருக்க A2 அப்படியே வரும். இந்த காஸ் தீட்டா 1 ஆயிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஃப்ளக்ஸு. சரிங்களா. இப்போ கண்டுபிடிச்சது ஃப்ளக்ஸு, அதாவது ஈச் டர்னில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், டோட்டலாக. ஓகேங்களா. அதாவது ஃப்ளக்ஸ் லிங்கேஜ், the flux linkage with solenoid 2 with total turns N2. ஓகேங்களா. ஸோ ஈச் டர்னில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சோம். அது என்ன பண்ண போகிறோம், டோட்டல் டர்ன்ஸில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் அது பேர் தான் என்னது, ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். ஓகே. அப்போ N2 5 to 1 இதான ஃப்ளக்ஸ் லிங்கேஜ், அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகேவா. அப்போ N2 5 to 1 இஸ் ஈக்குவல் டு N2 மியூ நாட் N1 I1 A2. அதாவது எதுவுமே பண்ணல, நம்ம மேலே கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் N2வால் மல்டிபிள் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஏன்னா 5 to 1 மட்டும் இருந்தால் ஃப்ளக்ஸு, அது கூட நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸை மல்டிபிள் பண்ணிட்டோம்னா என்னவா மாறிடும், ஃப்ளக்ஸ் லிங்கேஜாக மாறிடும். அப்போ LHSல N2வை மல்டிபிள் பண்ணோம்னா RHSல N2வை மல்டிபிள் பண்ணணும். அப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிட்டோம், N2வால் மல்டிபிள் பண்ணிட்டோம். சரிங்களா. அடுத்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், என்னன்னு சொன்னேன், N2 என்ன அப்படின்னா டென்சிட்டி, டர்ன் டென்சிட்டி அப்படின்னு சொன்னேன். கரெக்டா. ஓகே. இங்கே பாருங்கள், N2 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N2 பை L, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் இஸ் நோன் as டர்ன் டென்சிட்டி. ஓகேவா. அப்போ இங்கே என்னென்னு வரும், N2 இஸ் ஈக்குவல் டு N2 பை L. நமக்கு இந்த கேபிட்டல் N2 தான் வேணும். அப்போ டிவைடில் இருக்க L லெஃப்ட் சைடு வந்தால் மல்டிபிள் ஆகிடும். அப்போ கேபிட்டல் N2 இஸ் ஈக்குவல் டு N2 இன்ட்டு L. இந்த வேல்யூவை கொண்டு வந்து ரைட் சைடில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. கவனிக்கணும், இந்த வேல்யூவை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ரைட் சைடில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போ N2 5 to 1 இஸ் ஈக்குவல் டு இந்த கேபிட்டல் N2க்கு பதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போ N2 L இன்ட்டு மியூ நாட் N1 I1 A2 ரிமைனிங் எல்லாம் அப்படியே வந்துடும். சரியா. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதை ரீஅரேஞ்சிங் பண்ணுறாங்க. ரீஅரேஞ்சிங் பண்ணோம்னா N2 5 to 1 இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் N1 N2 A2 LI. ஓகேங்களா. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கண்டுபிடிச்சிட்டோமா. சரி, ரைட். அடுத்து we know that flux linkage is directly proportional to the current. கரெக்ட் தானே. ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கரண்ட்டுக்கு எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட்டு. அடுத்து இந்த ப்ரொபோர்ஷனல் என்ன பண்ணுறாங்க, ஈக்குவலாக மாற்றுறாங்க. ஈக்குவலாக மாற்றும் பொழுது அங்கே இடத்துல ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்க்ளூட் பண்ணுவாங்க. N2 5 to 1 இஸ் ஈக்குவல் டு அந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா M21. அதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இந்த M21 தான் என்ன, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஓகேவா. அப்போது M21 அந்த I1 அப்படியே வந்துடும். இது ஈக்குவேஷன் 3. ஓகேவா. இப்போ ஈக்குவேஷன் 2ல் பாருங்கள் லெஃப்ட் சைடு N2 5 to 1. ஈக்குவேஷன் 3ல் பாருங்கள் லெஃப்ட் சைடு N2 5 to 1. அப்போ ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேஷன் 3ஐயும் கம்பேர் பண்ண முடியும். கம்பேர் பண்ணோம்னா M21 I1 இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் N1 N2 A2 LI. லெஃப்ட் சைடில் ஒரு I1, ரைட் சைடில் ஒரு I1. அப்போ இங்கே I1 என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டா M21 இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் N1 N2 A2 L. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் என்ன அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த சொலினாய்டு 2 வித் ரெஸ்பெக்ட் டு சொலினாய்டு 1. அதாவது சொலினாய்டு 1ல் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும் பொழுது சொலினாய்டு 2ல் இருக்கக்கூடிய மியூச்சுவல் இண்டக்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. சிமிலர்லி இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா சொலினாய்டு 2ல் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்பொழுது சொலினாய்டு 1ல் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதையும் வேணால் என்ன பண்ண முடியும், டிரைவ் பண்ண முடியும். ஓகேவா. இதே மெத்தட் தான். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், அதை தான் டிரைவ் பண்ண போகிறோம். இப்போது இந்த சுச்சுவேஷனில் சொலினாய்டு 2ல் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஓகேவா. சொலினாய்டு 2ல் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அந்த கரண்ட்டு பேர் என்ன அப்படின்னா I2. ஓகேவா. அப்போ சொலினாய்டு 2ல் கண்டிப்பாக என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை த சொலினாய்டு 2 வென் கேரியிங் கரண்ட் I2. சரிங்களா. ஸோ அப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு சொலினாய்டில் கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன வரும், B2 இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் N2 I2. இது ஈக்குவேஷன் 5. ஓகேவா. நெக்ஸ்ட்டு
இப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்கும், சொலினாய்டு ஒன்னில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகும். ஓகேவா, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறது சொலினாய்டு 2, மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிறது சொலினாய்டு 2. ஆனால் சொலினாய்டு ஒன்றில் என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகும். சரிங்களா, ஸோ த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் linked with each turn of solenoid 1 due to current in solenoid 2. solenoid 2ல current flow ஆகுது, அதனால solenoid 2ல magnetic field produce ஆகுது. அந்த magnetic field lines solenoid 1ல என்ன ஆகும், solenoid 1ல என்ன ஆகும் அப்படின்னாக்கா லிங்க் ஆகும். சரியா, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 512. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல 512 அப்படின்னு வரணும், நோட் பண்ணிக்கோ. சரியா, சேஞ்ச் பண்ணிங்க, இங்கே என்னென்னு வரணும் 512ன்னு வரணும். ஓகேவா, அப்போ 512 இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் b2 வெக்டார் டாட் dA வெக்டார். சரிங்களா, என்ன ப்ராடக்ட்டு, டாட் ப்ராடக்ட்டு, அதை மேக்னிடியூடுக்கு மாற்றுறாங்க. அப்போது 512 இஸ் ஈக்குவல் டு b2. ஓகேங்களா, இந்த dAவை நம்ம இன்டகிரேஷன் பண்ணோம்னாக்கா a. சரிங்களா, அப்போது இங்கே a2ன்னு வரும் காஸ் தீட்டா, b2 a2 காஸ் தீட்டா. இங்கே தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. சரிங்களா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. அடுத்து இப்போ இங்கே காஸ் 0 1 ஆகிடுமா, அப்போ காஸ் 0 1க்கு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 512 இஸ் ஈக்குவல் டு b2 a2ன்னு வரும். சரிங்களா, இந்த b2வோட வேல்யூவை ஈக்குவேஷன் 5ல் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ஈக்குவேஷன் 5ல் இருக்கக்கூடிய b2 எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 512 இஸ் ஈக்குவல் டு μ0 n2 i2 a2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் ஈச் டர்ன். அதே நமக்கு டோட்டல் டர்ன் வேணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணிடலாம், ரெண்டு பக்கமும் டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸால் மல்டிபிள் பண்ணால் போதும். ஓகேவா, அப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனில் ரெண்டு சைடு என்ன பண்ண போகிறோம், டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸால் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள், n1ஆல் மல்டிபிள் பண்ணிட்டாங்களா, அப்போ லெஃப்ட் சைடில் n1ஆல் மல்டிபிள் பண்ணால் ரைட் சைட்லேயும் n1ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் n1 512 is equal to n1 μ0 n2 i2 a2. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் n1 வேல்யூவை டெரைவ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், டர்ன் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்து. இந்த யூனிட் லென்த்து இந்த சைடு வந்தால் மல்டிபிள் ஆகிடும். அப்போ n1 இஸ் ஈக்குவல் டு n1 இன்டூ எல். இந்த வேல்யூ கொண்டு வந்து ரைட் சைடில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, லெஃப்ட் சைட் பண்ணல. ஓகேவா, ரைட் சைடில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா n1 512 இஸ் ஈக்குவல் டு n2l μ0 n2 i2 a2. சரிங்களா, அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீஅரேஞ்சிங் பண்ணுறாங்க. ரீஅரேஞ்சிங் பண்ணோம்னா n1 512 இஸ் ஈக்குவல் டு μ0 n1 n2 a2 l i2. இது ஈக்குவேஷன் நம்பர் 6. ஈக்குவேஷன் 6 என்ன அப்படின்னா ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். we know that flux linkage is directly proportional to the current. ஓகேவா, அப்போ n1 512 is directly proportional to i2. இந்த ப்ரொபோர்ஷனலை ஈக்குவலாக மாற்றுறாங்க. அப்போ இங்கே ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்க்ளூட் பண்ணுவாங்க. என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னா m12. அப்போ m12 என்னன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த சொலினாய்டு 1 வித் ரெஸ்பெக்ட் டு சொலினாய்டு 2. சரியா, ஸோ இதுதான் m12 ஈக்குவேஷன் நம்பர் 7. இப்போ ஈக்குவேஷன் 6ஐயும் ஈக்குவேஷன் 6ல் பாருங்கள் எல்ஹெச்எஸில் n1 512, ஈக்குவேஷன் 7ல் பாருங்கள் எல்ஹெச்எஸில் n1 512. அப்போது ஈக்குவேஷன் 6ஐயும் ஈக்குவேஷன் 7ஐயும் கம்பேர் பண்ண முடியும். கம்பேரிங் ஈக்குவேஷன் 6 அண்ட் 7 கம்பேர் பண்ணோம்னா m12 i2 இஸ் ஈக்குவல் டு μ0 n1 n2 a2 l i2. ஓகேவா, எல்ஹெச்எஸில் ஒரு i2, ஆர்ஹெச்எஸில் ஒரு i2, ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டா m12 இஸ் ஈக்குவல் டு μ0 n1 n2 a2 l. ஓகேவா, இப்போ இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் டெப்த்தாக பாருங்கள், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். μ0 அந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், ஈக்குவேஷன் 8 μ0 n1 n2 a2 l. அதே மாதிரி இங்கே இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஈக்குவேஷன் 4 பாருங்கள், μ0 n1 n2 a2 l. இப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். என்னென்னா ஈக்குவேஷன் 4ம் ஈக்குவேஷன் 8ம் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்குது. சரியா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 அண்ட் 8 m21 இஸ் ஈக்குவல் டு m12. அதாவது ஈக்குவேஷன் 4ம் ஈக்குவேஷன் 8ம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம காமனாக ஜென்ரலாக என்னென்னு எழுதலாம், m.
அப்படின்னு எழுதலாம். அப்போ எம்னா என்னன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஓகே, எம்னா என்ன? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஓகேவா? ஏன் நம்ம இங்கே ஜென்ரலாக எம் அப்படி நோட் பண்ணுறோம்? ஏன்னா M21ம் M12ம் ஈக்குவல். அதாவது இங்கே பார்த்தோம்னாக்கா சொலினாய்டு ஒன்றில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதனால் உருவாகக்கூடிய மியூச்சுவல் இண்டக்டன்ஸும், இல்லை சொலினாய்டு 2ல் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதனால் உருவாகக்கூடிய மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸை ஜென்ரலாக எம் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். இன் ஜென்ரல் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்டு இஸ் கிவன் பை. ஓகேவா? அப்போ ஜென்ரலாக என்னென்னு எழுதலாம்? எம் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் N1 N2 A2 L. இது ஈக்குவேஷன் நம்பர் 10. சரியா? ஓகே, சப்போஸ் அந்த இடத்துல ஒரு டயலெக்ட்ரிக் மீடியமை நம்ம இன்சர்ட் பண்ணியிருந்தால், ஓகேவா? இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பார்த்தோம்னாக்கா ஏர் மீடியம், அந்த ரெண்டு சொலினாய்டுக்கும் சென்ட்ரல் ஏர் தான் இருக்குது. ஓகேவா? சப்போஸ் அந்த இடத்துல ஒரு டயலெக்ட்ரிக் மீடியம், அதாவது இன்சுலேட்டரை நம்ம அங்கே இன்சர்ட் பண்ணியிருந்தால், ஓகேவா? அதாவது அந்த சொலினாய்டு 1 அதுக்கு உள்ள சொலினாய்டு 2 அதுக்கு உள்ளே வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு டயலெக்ட்ரிக், அதாவது இன்சுலேட்டரை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருந்தா என்ன ஆகும்? இஃப் எ டயலெக்ட்ரிக் மீடியம் ஆஃப் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி மியூ ஆர் இஸ் ப்ரெசன்ஸ் இன்சைட் த சொலினாய்ட்ஸ். ஓகேவா? அந்த சொலினாய்டுக்கு இன்சைட்டில் ஒரு டயலெக்ட்ரிக் மீடியம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா எதுவுமே ஆகாது. இந்த ஈக்குவேஷன் 10ல், இந்த ஈக்குவேஷன் 10ல் இங்கே இருக்கக்கூடிய இந்த மியூ நாட் அது அப்படியே என்னென்னு மாறிடும்? மியூ அப்படின்னு மாறிடும். சரியா? அப்போ என்னென்னு வரும் ஈக்குவேஷன்? எம்ஸ் ஈக்குவல் டு மியூ N1 N2 A2 L. சரிங்களா? நம்ம படிச்சிருக்கோம் மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட். சரியா? இங்கே மியூ ஆர்னா என்னென்னா ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி, மியூனா பர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம், மியூ நாட்னா பர்மியபிலிட்டி ஆஃப் ஏர். சரிங்களா? அப்போ நமக்கு இங்கே மியூ தான் வேணும். அப்போ இந்த டிவைடில் இருக்க மியூ நாட் இந்த சைடு போச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும். அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர். அப்போ இந்த ஈக்குவேஷனில் மியூக்கு பதில் யாரை சப்ஸ்டியூட் பண்ணலாம்? மியூ நாட் இன்ட்டு மியூ ஆரை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எம் ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர் N1 N2 A2 L. இதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்டுக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.